أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், அன்னாருடைய வழி ஒட்டி நடந்த முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் மிகச் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வினதும் அல்லாஹ்வுடைய தூதரினதும் அனுமதி இல்லாமல் நுழைவிக்கப்பட்ட மார்க்கம் அல்லாத காரியங்களை மார்க்கம் என்ற பெயரில் செய்யப்படுகின்ற எல்லா காரியங்களும் நூதன அனுஷ்டானங்கள் பிதஅத்துகள் என்றும், பிதஅத்துகள் எல்லாம் வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஒவ்வொரு உரையிலும் ஞாபகப்படுத்தியதை நானும் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, பெரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் ஒன்று கூறியிருக்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நாம் உலகத்தில் வாழும் பொழுது எந்த முறையில் வாழ வேண்டும் என்று பணித்திருக்கிறார்களோ, ஏவி இருக்கிறார்களோ, அந்த முறையில் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. அதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வேகமாக வந்த ரமலான் வேகமாக எங்களை கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய கடமைகளை, ஏவல் விலக்கல்களை இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலங்களில் எல்லாம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து வருகிறோம். மதிப்புக்குரியவர்களே, இந்த நம்பிக்கையை பொறுத்தவரையிலே ஏனைய மதங்களை விட வித்தியாசமான, ஏனைய மதங்களை விட்டும் எங்களை வேறு பிரிக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை. அதாவது உலகத்திலே நானும் நீங்களும் இந்த மார்க்கத்தை ஏற்று நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்றால், நிச்சயமாக இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்றை அடைத்துக் கொள்வதற்காகவோ அல்லது உலக லாபத்துக்காகவோ இந்த மார்க்கத்தை நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக இஸ்லாமியர்களாகிய நாங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்ட ஈமானுடைய நம்பிக்கைகளிலே மிக பிரதானமான நம்பிக்கை மறுமை சம்பந்தமான, மறுமை ஒன்று இருக்கிறது, மறுமையிலே திருப்பி அல்லாஹ் தஆலா எங்களை எழுப்பாட்ட போகிறார் என்றெல்லாம் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம்.
அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்வதனால் இந்த மார்க்கத்தை ஏன் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்றால், நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் படைத்து மரணிக்க செய்த எல்லா ஜீவராசிகளையும், எல்லா மனிதர்களையும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசியாக மரணிக்கின்ற மனிதன் வரை மனித கோடிகளை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே ஒரு பெரிய ஒரு வெட்ட வேளையிலே அல்லாஹ் திருப்பி என்னையும் உங்களையும் எழுப்பாட்ட போகிறான். அது யௌமுல் ஹிசாப், கணக்கு கேட்கின்ற நாள். யௌமுன் நுஷூர், மனிதர்கள் கபறுகளிலிருந்து எழுப்பாட்டப்படுகின்ற நாள். யௌமுல் கியாமா, அது இறுதி நாள் என்றெல்லாம் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் அதை நம்புகிறோம். நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா எங்களை ஒரு மைதானத்திலே ஒன்று கூட்டி அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை வேறு பிரிக்க போகிறார். உலகத்துல நாம் கருப்பன் வெள்ளையர்களாக பிரிக்கப்பட்டோம், அல்லது உலகத்துல சில நடைமுறைகள்ல ஊர் ஊராக, நாடு நாடாக, கோத்திரம் கோத்திரமாக, இப்படி எல்லாம் உலகத்துல நாங்கள் மனிதர்களை பிரித்து வாழ்ந்தோம். ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா அவனுடைய பார்வையிலே, அவனுடைய சிஸ்டத்திலே, அவனுடைய திட்டத்திலே முழு மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் ரெண்டே ரெண்டு கோத்திரமாக, பிரிவாகத்தான் பிரிக்க போகிறான். குர்ஆன் சொல்லுகிறது, மனித கோடிகளை அல்லாஹ் தஆலா மறுமையிலே ஒன்று கூட்டி அல்லாஹ் ஒரு அறிவித்தல் செய்வானாம். வம்தாஜுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், ஏ பாவிகளே குற்றவாளிகளே, ஏ பாவிகளே குற்றவாளிகளே, இன்றைய நாளில் நீங்கள் நல்லவர்களை விட்டு ஒதுங்கி வேறாக போய்விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். வம்தாஜுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், முஜ்ரிமூன்களே பாவிகளே, இன்றைய நாளில் நீங்கள் நல்லவர்களோடு ஒன்றோடு ஒன்றாக இருக்கக்கூடாது, நீங்கள் சேர்ந்து இருக்க முடியாது, நீங்கள் வேறாக ஒதுங்கி போய்விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த நாளில் நானும் நீங்களும் அல்லாஹ் யாரை கருணை கண்ணால் பார்த்தானோ, யாரை முஜ்ரிமீன்கள் என்று சொன்னானோ அவர்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக நல்லவர்களுடைய கூட்டத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்தில் நானும் நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்று நம்பிக்கை கொண்டு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதாவது நல்லடியார்களே, இந்த நம்பிக்கை தான், இந்த அகீதா தான், இந்த கொள்கை தான் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை பேணி, அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணி உலகத்திலே நாங்கள் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு தருகிறது. நாளை மறுமையிலே முஜ்ரிமூன்கள் என்ற பட்டியலிலே அல்லாஹ் பிரிக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் நானும் நீங்களும் இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை நாங்கள் உலகத்தை பின்பற்றி வாழ்கிறோம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவிலே எனக்கு தரப்பட்ட தலைப்பு நாளை மறுமையில் நன்மை பயனளிக்காத நஷ்டவாளிகள் என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதிப்புக்குரியவர்களே, மறுமை என்பது ஒரு கோரமான ஒரு நாள். மறுமை என்பது ஒரு விசித்திரமான ஒரு நாள். அதனுடைய கோரத்தை பற்றி, அதனுடைய பயங்கரத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் விலாவாரியாக மிக பயங்கரமாக சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுஹ்ஷருன் நாஸ் யௌமல் கியாமா ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லன் புஹ்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா சூரூதுவதற்கு பொறுப்பாக சாட்டப்பட்ட அந்த இஸ்ராஃபீலுக்கு முதலாவது சூடை ஊத சொன்ன உடனே மனிதர்கள் எல்லாம் இறந்து செத்து மடிவார்கள். திருப்பி அல்லாஹ் தஆலா இரண்டாவது சூடை ஊதுவதற்கு கட்டளை போடுவார். அவர் ஊதுவார். அந்த நேரத்தில் மனிதர்கள் எல்லாம் ஒரு மைதானத்தின் பக்கம் ஒதுக்கப்படுவார்கள். யுஹ்ஷருன் நாஸ் ஹுஃபாத்தன், மனிதர்கள் கபரிலே இருந்து எழுப்பாட்டப்படுவார்கள். யஹ்ருஜூன மினல் அஜ்தாதி கஅன்னஹும் ஜராதுன் முன்தஷிர். குர்ஆன் சொல்கிறது, இரண்டாவது சூர் ஊதப்பட்டதன் பின்னால் மனிதர்கள் தன்னுடைய புதைக்குழியிலிருந்து, கபரிலிருந்து எழும்பி வெளியே வருவார்கள். அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்றால் கஅன்னஹும் ஜராதுன் முன்தஷிர், அதாவது திக்கு தெரியாமல் அங்கும் இங்கும் பறக்குகின்ற வெட்டுக்கிளிகளை போன்று மனிதர்கள் அந்த மைதானத்தில் திக்கு தெரியாமல் கபரிலே இருந்து எழும்பி அங்கும் இங்குமாக ஓடுவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
யுஹ்ஷருன் நாஸ், மனிதர்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள். யௌமல் கியாமத்தி ஹுஃபா, அவர்கள் செருப்பு அணிந்திருக்க மாட்டார்கள். உரா, அவர்கள் ஆடை அணிந்திருக்க மாட்டார்கள். குர்லன் புஹுமா, அவர்கள் எப்படி அல்லாஹ் இந்த உலகத்தில் பிறக்க வைத்தானோ, அவர்கள் எப்படி பிறந்தார்களோ அந்த நேச்சுரலில் பிறப்புறுப்பு அறுக்கப்படாதவர்களாக நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா எல்லோரையும் ஒரு மைதானத்தில் ஒன்று கூட்டுவார் என்று சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எல்லோரும் ஒரு மைதானத்தில் ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் நிர்வாகிகளாக என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, அந்த நாளில் நிர்வாகிகள் தான். நீ நினைக்கிறாய் ஆண்கள் பெண்கள் நிர்வாகிகளாக ஒரு மைதானத்தில் எப்படி இருப்பாய் என்று நீ கற்பனை பண்ணுகிறாய். அல் அம்ரு ஜலலுன், அல் அம்ரு ஜலலுன். ஆயிஷா, அன்றைய நாளின் கோலம் ரொம்ப கடுமையாக இருக்கும். மனிதர்கள் அடுத்தவர்களுடைய உறுப்புகளை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சிந்தனையில் மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறார், லா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா, நபியே, அந்த மனிதர்கள் அந்த மைதானத்தில் ஒன்று கூட்டப்படுகின்ற நாளில் மனிதர்கள் முழங்குகின்ற சப்தத்தை தவிர வேற எதையும் நீ கேட்க மாட்டாய். முஹ்திஈன இலத்தாஇ, அவர்கள் தாங்களை யார் அழைப்பார்கள், எந்த திசையிலிருந்து அழைப்பார்கள், யாராவது உதவி செய்வார்களா என்று திக்கையும் திசையையும் தேடிக்கொண்டே இருப்பார்கள். அழைக்கப்படுகின்ற அழைப்பு விடுக்கின்ற ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுப்பார், அந்த அழைப்பை நோக்கி மனிதர்கள் வெள்ளமாக ஓடுவார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மைதானம் குர்ஆன் சொல்லுகிறது, யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத்து வபரது லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். அந்த பூமியை, அந்த மைதானத்தை வேறொரு பூமியாக அல்லாஹ் தஆலா மாற்றுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொன்னார்கள். ஒரு ரொட்டியை போன்ற வடிவத்துல, சமதரையான ஒரு வடிவத்துல, மேடு பள்ளம் இல்லாத ஒரு வடிவத்துல அல்லாஹ் தஆலா அந்த பூமியை மாற்றுவார். எந்த தொங்கலில், எந்த திசையில், எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் எல்லோரையும் பார்க்க முடியுமான அளவுக்கு ஒரு பூமியாக அந்த பூமி இருக்கும் என்றார்கள். சூரியன் தன்னுடைய மிக அண்மையிலே கொண்டு வரப்படும். சூரியன் அண்மையிலே கொண்டு வரப்பட்டா மனிதர்கள் உலகத்தில் செய்து வந்த அந்த பாவங்களுக்கு ஏற்ப வெள்ளத்திலே தத்தளிப்பார்கள், மூழ்வார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதனுடைய கால அவகாசம், இதனுடைய கால எல்லை எவ்வளவு என்று கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹ் 50,000 ஆமா, 50,000 வருஷங்கள், 50,000 வருஷங்கள் மனிதர்கள் எல்லோரும் இந்த மைதானத்தில் இப்படி தத்தளிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது அல்லாஹ் தஆலா நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோரையும் இந்த மஹ்ஷரில் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அந்த காலத்தை கழித்துத்தான் ஆக வேண்டும். இந்த கோலத்தை நாங்கள் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் நல்லவர்களுக்கு, முஃமின்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியம் இந்த 50,000 வருடத்தையும் அவரவருடைய அமல்களுக்கு ஏற்ப, அவரவர்கள் செய்த இஸ்லாத்தான நன்மைகளுக்கு ஏற்ப அவர் வேகமாக அந்த காலத்தை கடப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 நேர தொழுகைக்கு இடைப்பட்ட கால அளவையும் விட வேகமான ஒரு காலத்திலே முஃமின்கள் அந்த 50,000 வருஷத்தையும் கடக்க வைப்பான் அல்லாஹ் தஆலா என்று சொன்னார்கள். இதை தவிர குற்றவாளிகள், பாவிகள் எல்லோரும் விசாரணை இல்லாமல் அந்த மைதானத்திலே 50,000 வருஷம் கழிக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 50,000 வருஷம் கழிந்ததன் பின்னால நிறைய கேள்விப்பட்ட ஹதீஸ் தான் இருந்தாலும் சொல்லுகிறேன். ஹதீஸு ஷஃபாஅ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 50,000 வருஷம் கழிந்ததன் பின்னால மனித கோடிகள் எல்லாம் இதற்கு மேலும் எங்களால் பொறுக்க முடியாது, தாங்க முடியாது என்று சொல்லி எம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போவார்கள். யா ஆதம், ஆதமே, அந்த அபூனா வ வாலிதுனா, நீங்க தான் எங்களுடைய வாப்பாக்களுடைய தந்தை, அல்லாஹ்விடத்துல போய் எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்கள். அல்லாஹ்வுக்கு வந்து எங்களை பார்த்து எங்களுக்கு விசாரணை நடத்தி நாங்க சுவர்க்கவாதியா நரகவாதியா, நரகவாதி என்றால் நரகத்தில் எங்களை போட சொல்லுங்கள், இந்த இடத்தில் எங்களால் தாங்க முடியாது.
என்று மனிதர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் போய் கெஞ்சுவார்களாம். சொன்னார்கள். அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்வார் தெரியுமா? இன்றைய நாளில் அல்லாஹ் கோபப்பட்டிருப்பதை போன்று வேற எந்த நாளிலும் அல்லாஹ் கோபப்படவில்லை. அல்லாஹ் சொன்ன ஒரு கட்டளையை நான் மீறியவன். அந்த பாவத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்துல போய் இந்த விஷயத்தை உங்களுக்காக பேசக்கூடிய தகுதி இன்றைய நாளில் எனக்கு இல்லை. அதனால என்னை தவிர வேறொருவர் இருக்கிறார். நூஹ், முதலாவது ரசூல், அவரிடம் போங்கள், அவர் உங்களுக்காக பேசுவார் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சாட்டுவார். மனிதர்கள் எல்லாம் நூஹ்விடம் ஓடுவார்கள். ஓடினா இதே வார்த்தையை சொல்லுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவார்? இன்றைய நாளில் அல்லாஹ் கோபப்பட்டிருப்பதை போன்று வேற எந்த நாளிலும் அல்லாஹ் கோபப்படவில்லை. அல்லாஹ் தஆலா விரும்பாத ஒரு பிரார்த்தனையை என்னுடைய மகன் குஃப்ரிலே இருக்கும் பொழுது அவனை காப்பாற்றி தருமாறு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சு அல்லாஹ் என்னோடு கோபப்பட்டார். அந்த கோபமான நிலையை வைத்துக் கொண்டு இன்றைக்கு போய் அல்லாஹ்ட்ட பேசுறதுக்குரிய தகுதி எனக்கு இல்லை. அதனால ஈசாட்ட போங்க, இப்ராஹிம்ட்ட போங்க என்றெல்லாம் நபிமார்கள் மற்றவர்களை சாட்டுகின்ற சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடைசியாக மனித கோடிகள் எல்லாரும் என்னிடம் வருவார்கள், நான் அதற்காகவே நிற்பேன். அனலஹா 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 ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இந்த மனிதர்கள் என்னிடம் வருவதற்காக வேண்டி நான் காத்துக் கொண்டிருப்பேன், அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழால் நிற்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், மனிதர்கள் வந்து என்னட்ட சொல்ற நேரத்துல நான் என்ன செய்வேன் தெரியுமா? நான் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்ய மாட்டேன், உடனே நான் சுஜூதிலே விழுவேன். சுஜூதிலே விழுந்த பொழுது அல்லாஹ் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை எப்படி புகழ வேண்டும் என்பதை அல்லாஹ் அந்த நேரத்தில் எனக்கு சொல்லித் தருவார். அல்லாஹ் எனக்கு சில உதிப்புகளை தருவார். இன்னின்ன வார்த்தைகளால், இன்னின்ன புகழ் வசனங்களால் நபியே நீங்கள் என்னை பிரார்த்தியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தைகளால் நான் அல்லாஹ்வை பிரார்த்திப்பேன். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை பார்த்து பேசுவான். என்ன சொல்வான்? யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக், நபியே நீங்கள் உங்கள் தலையை தூக்குங்கள், எழுப்புங்கள். இஸ்அல் துர்தா வஷஃபா துஷஃபா இஷ்ஃபா துஷஃபா, நபியே நீங்கள் கேட்கிறது கிடைக்கும். நீங்க யாருக்காக வேண்டி பரிந்துரை செய்வீர்களோ அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும், நீங்கள் கேளுங்கள் என்று அப்ப அல்லாஹ் சொன்னதன் பின்னால் தான் அல்லாஹ் விசாரணைக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் அணிவகுக்க அந்த மைதானத்துக்கு வருவார் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இதெல்லாம் 50,000 வருஷம் தாண்டி, இந்த கோரங்கள் எல்லாம் தாண்டி இப்படியான ஒரு நிலையிலே மனித சமுதாயம் கழிக்க வேண்டிய ஒரு நிலை இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கோரமான நிலையில், இந்த கஷ்டமான நிலையில், இந்த ஆபத்தான நிலையில் எங்களை மறுமையிலே எது பாதுகாக்கும்? எங்களை பாதுகாப்பதற்காக உலகத்தில் நாங்கள் எதை தயார்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைய ஜும்மா. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா மனிதர்கள் மீது கருணை காட்டுவார். அந்த கருணை வித்தியாசமான கருணையாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் அந்த கருணை கிடைக்க வேண்டுமோ அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் அல்லாஹ்வுடைய கருணையால் போற்றிக் கொள்ள வேண்டும் என நான் பிரார்த்தனை செய்கிறேன். சிலருக்கு தனிப்பட்ட விசாரணை, சிலப்பட்டுக்கு தனிப்பட்ட கருணை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விதமான கருணைகளை சொன்னார்கள். அந்த எல்லா கருணைகளையும் அடைந்தவர்களாக அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் பெறுகின்ற பொழுது என்னையும் உங்களையும் அந்த ரமலானுக்குள், அந்த கருணைக்குள் அடைவழைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ்வுடைய கருணை சில பேர்களை பாதுகாக்கும். இதை தவிர எம்மை நாளை மறுமையிலே பாதுகாக்கக்கூடிய ஒன்றே ஒன்று இருக்குமாக இருந்தால் உலகத்துல நாங்கள் தேடிய நல்ல காரியங்கள், இபாதத்துகள், அமாலு சாலிஹாக்கள். இதை தவிர அல்லாஹ்விடத்தில இந்த போரத்திலிருந்து பாதுகாப்பதற்கு, அல்லாஹ்விடத்தில முன்வைப்பதற்கு எங்கள்கிட்ட வேறொன்றுமே இல்லை. மதிப்புக்குரியவர்களே, இதை தவிர எங்களை பாதுகாப்பதற்கு வேறொன்றுமே இல்லை. நாங்கள் உலகத்தில் தேடிய நல்ல காரியங்கள், நாங்கள் உலகத்தில் சம்பாதித்த நன்மைகள், இதை தவிர வேறொன்றுமே இல்லை. உலகத்துல எனக்கோ உங்களுக்கோ பிரச்சனை என்றா, ஒரு துன்பம், ஒரு கஷ்டம் என்றா, உலகத்துல பேசுவதற்கான முதலாவது எங்களுடைய உறவுகள் வருவார்கள், நண்பர்கள் வருவார்கள், அண்டை வீட்டார்கள் வருவார்கள்,
அல்லாஹ் தஆலா உலகத்தில் எதெல்லாம் உதவி செய்கின்ற சைடுகளாக இருக்கிறதோ எல்லாத்தையும் அல்லாஹ் ஆஃப் பண்ணுவான். ஒன்றும் இல்லைங்க, நினைச்சாலும் கிடைக்காது. குர்ஆன் சொல்லுகிறது ஃபலா அன்சாப பைனஹும் வலா யதஸாஅலூன். நாளை மறுமையில மறுமை என்று வந்துவிட்டால் உறவு என்பது இல்லை. வலா யதஸாஅலூன். வாப்ப எங்க, உம்மை எங்க, மனைவி எங்க, கணவன் எங்க, என் இளம்புள்ள எங்க, யாரும் யாரை பற்றி கேட்க மாட்டார்கள். குர்ஆன் சொல்லுகிறது ஃபலா அன்சாப பைனஹும் வலா யதஸாஅலூன். இரக்கம், உறவு எல்லாம் இந்த உலகத்தோட நின்றுவிடும். நாளை மறுமையிலே எல்லாரும் யா நப்சி யா நப்சி யா நப்சி, நான் எப்படி தப்புறது, நான் எப்படி இருந்து பாதுகாக்கிறது என்பது குர்ஆன் சொல்லுகின்ற காட்சி. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ. தன்னுடைய சகோதரனை விட்டு ஒரு அடியான் ஓடுவான். உம்மிஹி வ அபீ. உம்மாவை விட்டு பாப்பாவை விட்டு ஓடுவான். உலகத்துல உம்மா 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 என்று செத்தோம். உலகத்துல பாப்பா 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 என்று கதறினோம். புள்ள 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 என்று உலகத்துல நாங்க அன்ப கொட்டி வாழ்ந்தோம். ஆனா மறுமை என்று ஒன்று வந்துட்டா அல்லாஹ் சொல்றான் உச்சகட்ட உறவுகள் இருந்து ஓடுவார்கள். அந்த நாளுடைய கோலம் அவ்வளவு கடுமையாக இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய செட்டப் யாருமே இல்லை. மலக்குமார்கள் கூட அன்றைய நாளில் பயந்தவர்களாக, அச்சப்பட்டவர்களாக, அல்லாஹ் என்ன தீர்ப்பளிக்க போறாரோ என்று அந்த மலக்குமார்கள் பயந்த நிலையில் அன்றைய நாளில் அவர்கள் இருப்பார்கள். ஒரு பயங்கர முழு பொறுப்பு அல்லாஹ்வுடைய கையில். அனல் ஜப்பார். உலகத்தை ஆட்சி ஆழ்ந்த நான் தான் ஜப்பார், நான் தான் அடக்கியாதவன், மாலிக்குல் முழு, எல்லாருக்கும் அரசன் நான் தான். இன்றைய நாள் என்னுடைய நாள், இது என்னுடைய நாள், இதுல நான் தான் நீதிபதி, நான் சொல்வதுதான் சட்டம் என்று அல்லாஹ் தஆலா தன்னை வெளிப்படுத்துவார். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் விசாரணை ஆரம்பிக்கும் பொழுது முதலாவதாக யாரை விசாரணை கலைப்பான் தெரியுமா? அல்லாஹ் உச்சகட்ட நீதி தவறாதவன், நீதியும் உச்சகட்டத்தை அன்றைய நாளில் அவன் வெளிப்படுத்துவான். யார் ஆரம்பிப்பான்? முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்வான், யா ஆதம், ஏ ஆதமே, அக்ரிஜ் பஅத்தன் நார், முன்னுக்கு வாங்க என்று அல்லாஹ் கூப்பிடுவாங்க. அதுக்கு பின்னால ஒவ்வொரு நபிமார்களுக்கு பின்னால நபிமார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவார். யா நூஹ், நீங்கள் உங்கள் சமுதாயத்துக்கு போய் இந்த மார்க்கத்தை எத்தி வைத்தீர்களா என்று அல்லாஹ் அந்த இடத்தில் கேட்பானா. ஈசாவை அழைப்பானா, யா ஈசா, வாருங்கள், நீங்களா சொன்னீர்கள் உலகத்திலே இருக்கும் பொழுது உங்களையும் உங்கள் தாயையும் வணங்குமாறு, இலாகுகளாக எடுக்குமாறு, கடவுள்களாக எடுக்குமாறு நீங்க சொன்னீர்களா என்று அங்கேயும் அல்லாஹ் விசாரிப்பானா. உச்சகட்ட நீதி அல்லாஹ்வுடைய தனி குதிரத் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நாள் அந்த நாள். அந்த நாள்ல எங்கட அமல், நாங்க தேடின அமல்களை தவிர வேற ஒன்றையும் அல்லாஹ்விடத்துல சமர்ப்பணமாக சொல்ல முடியாது. என்னை பாதுகாக்கின்ற, நாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்று தீர்மானிக்கின்ற அந்த நாளில் ஒன்று அல்லாஹ்வுடைய கருணை. ஒவ்வொரு பிரார்த்தனையிலையும் நாங்கள் இதை கேட்கணும். எதை கேட்கணும்? அல்லாஹ்வுடைய கருணையை கேட்கணும். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜூ, அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜூ, அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜூ. கியாமுல் லைல தொழுகைகள் நடக்கும் பொழுது சுஜூதுகள்ல கட்டாயமாக இதை கேளுங்கள். யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை நான் ஆதரவு வைக்கிறேன். யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத் எனக்கு வேண்டும் என்று அடிக்கடி ரசூலுல்லாஹ் கேட்ட துஆக்கள் ஒரு துஆ, ஷாமிலான ஒரு துஆ, பூரணமான ஒரு துஆ. யா அல்லாஹ், நீ எனக்கு கருணை காட்டு. உன்னுடைய கருணை இல்லாவிட்டால் இங்கேயும் வெல்ல முடியாது, மறுமையிலையும் வெல்ல முடியாது. வெறும் அமல்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் வெல்லவும் முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாளை மறுமையில ஒருவன் தன்னுடைய அமலை காட்டி, நான் இவ்வளவு தொழுகையா அல்லாஹ், இவ்வளவு தர்மம் செஞ்சையா அல்லாஹ், இத்தனை ஹஜ்ஜி, இத்தனை உம்ரா, இவ்வளவு தர்மம் எல்லாம் செஞ்சேன் என்று அல்லாஹ்ட்ட அமலை மட்டும் காட்டி உங்களுக்கு தப்பியலா? அமல் மட்டும் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு வேலை செய்யாது. அல்லாஹ் செஞ்சிருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தவே நீங்க காலாகாலம் சுஜூதுல நின்றாலும் அந்த சுஜூதுகள் அல்லாஹ்விடத்துல போதாது. அதை தாண்டி எப்படி நீங்க அல்லாஹ்ட்ட நான் மறுமையில போய் இதை செஞ்சேன் சுவர்க்கத்தை தான் என்று கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கருணை இல்லாம நீங்க யாரும் சுவர்க்கம் போக மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் குத்ரத் ரஹ்மத் இல்லாமல் உங்கள் ஒருத்தருக்கும் சுவர்க்கம் கிடைக்காது. சஹாபாக்கள் கேட்டார்கள், வலா அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்குமா, நீங்களுமா? உங்களுக்கும் உங்களுடைய அமல்களை வைத்து நீங்க செஞ்ச இபாதத்துகளை வச்சு
உங்களுக்கு அதை மட்டும் காரணம் காட்டி அல்லாட்ட நீங்களும் சொர்க்க போக மாட்டீர்களா? நானும் தான் சொன்னாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நானும் தான். இல்லா அன் யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மதி. அல்லாஹ் என்னை அவனுடைய கருணையால் போர்த்திக் கொண்டாலே தவிர எனக்கும் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கம் இல்லை. என்னுடைய அமலால மட்டும் அல்லாஹ்ட்ட சொர்க்கம் போக முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், எங்கள் பிரார்த்தனைகள்ல இருக்க வேண்டிய மிக முக்கியமான பிரார்த்தனை அல்லாஹும்ம ரஹ்மத்துக அர்ஜு. யா அல்லாஹ், எனக்கு ரஹ்மத் செய்வாயாக, எனக்கு கருணை காட்டுவாயாக, எனக்கு இரக்கம் காட்டுவாயாக. இரண்டாவதாக எங்களுடைய இபாதத். இந்த இபாதத் எங்களை பாதுகாக்கும். இந்த இபாதத் எங்களை பாதுகாக்கும். இந்த கோரத்திலிருந்து நாங்க தப்புறதுக்கான இரண்டாவது செட்டப், இரண்டாவது ஒரு ஆயுதம் இருக்குமாக இருந்தா நாங்க தொழுக. எங்கட நோம்பு, எங்கட ஜக்காத், எங்கட ஹஜ்ஜி, எங்கட உம்ரா, எங்கட நல்லறம், எங்கட அமாலு சாலிஹ், எங்கட திக்ர், எங்கட குர்ஆன், எங்கட ஸலவாத், இதெல்லாம் இக்லாஸான முறையில், அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த முறையில், ஷரியான முறையில் நிறைவேற்றப்பட்ட அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட அமல்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக எங்களை பாதுகாப்பான். ஆனா தலைப்பு என்ன தெரியுமா? நாளை மறுமையில உலகத்துல நிறைய அமல்கள் செஞ்சு கொண்டு போய் அல்லாஹ் தஆலா எங்களுடைய பட்டோலையை எங்களுக்கு கைக்கு தருகிறது. தொடர்ந்து பார்த்தா நாங்க செஞ்ச அமல்கள் ஒன்றுமே இல்லை, ஜீரோ, ஒயிட் வாஷ். எல்லாம் வெள்ளை அடிக்கப்பட்ட நிலையில், ஒன்றுமே இல்லாத நிலையில் சிலரை அல்லாஹ் எழுப்பாட்டுவான். யார் அவர்கள்? அதுல முதலாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உலகத்துல முகத்தோதிக்காக இபாதத்தை செஞ்சவர்கள். ரியா. இந்த உலகத்துல முகத்தோதிக்காக, அல்லாஹ்வுக்காக இல்லாமல், இக்லாஸ் இல்லாமல், ஏதோ உலகலாபத்தை, உலகத்தில் ஒரு கொமெண்ட்ஸை எடுத்துக் கொள்வதற்காக உலகத்துல இபாதத்தை செஞ்சவனுடைய இபாதத் நாளை மறுமையிலே ஒயிட் வாஷ். உம்ராவுக்கு போனா காபாவுக்கு பின்னால நின்று கொண்டு, காபாவை பின்னுக்கு வச்சு கொண்டு ஒரு செல்ஃபி, அதுல ஒரு போஸ்ட், we are finished our umrah successful. யாரு சொன்ன சக்சஸ்ஃபுல்? சக்சஸ்ஃபுல் யார் சொல்ல முடியும்? உலகத்துக்கு காட்டுறதுக்கு உம்ராவா? உலகத்துக்கு காட்டுறதுக்கு ஹஜ்ஜா? யாருக்காக இந்த போட்டோ? யாருக்காக இந்த கமெண்ட்ஸ்? யாரை உன்னை சக்சஸ்ஃபுல் ஆக்க வேண்டும்? அறிஞர்கள், சலவுகள், முன்னோர்கள், சஹாபாக்கள் அவ்வளவு உச்சகட்ட இபாதத்தை செய்துவிட்டு அழுவார்கள், ஏறுவார்கள். அல்லாஹ்வுக்கு நாளை மறுமையிலே நன்மை தருவாரா அல்லது இந்த நன்மை அளிக்கப்பட்ட நிலையில் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திப்பேனா என்ற பயத்தால் அழுவார்கள். உச்சகட்ட தொழுகை குர்ஆன் ஓதும் பொழுது அழுவார்கள். அப்படி தொழுத சஹாபாக்கள், சலவுகள் ஒரு நேரத்தில் உட்கார்ந்து கொண்டு அழுவார்கள். என்ன தெரியுமா? அல்லாஹ் என்னுடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்வானா? இதுக்கு நாளை மறுமையில நன்மை கிடைச்சுமா? இபாதத்தை எப்பொழுது நாங்க உலகத்துல ஏதாவது ஒன்றுக்கு டச் பண்றோமோ, எந்த அளவுக்கு அல்லாஹ்வோடு மட்டும் அதை நிறுத்திக் கொள்கிறோமோ அதுதான் தூய்மை. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் சம்ம அல்லாஹு சம்ம அல்லாஹு பிஹி. உலகத்துல இபாதத்தின் மூலம் அடையாளம் காட்ட வேண்டும் என்று யாராவது விரும்பினால் அவனை அல்லாஹ் அடையாளப்படுத்துவான். உலகத்தோட போயாச்சு. அதனால பிரபலமான ஹதீஸ் 3 பேரை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு ஆலிம், மார்க்க பிரச்சாரகர், மார்க்கத்தை சொன்னவர், குர்ஆனை ஓதியவர், தொழுவித்தவர், பயான் சொன்னவர் ஒரு ஆலிம். இரண்டாவது ஒரு தரவேந்தர். மூன்றாவது ஒரு முஜாஹித், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிந்த 3 பேரும் உலகத்தில் அவர்கள் ஆலிமும், உலகத்தில் அவர்கள் செல்வந்தர்களும், உலகத்தில் அவர்கள் முஜாஹிதும். அல்லாஹ் அழைப்பான் 3 பேரையும். அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், உனக்காக உனக்காக உனக்காக, எனக்காகவா? உலகத்தில் இதற்காக நீ செஞ்சாய், அங்கே அதற்கான பட்டம் கிடைத்தது. அவர்களை அல்லாஹ் தஆலா ஏவுவான், நரகத்தில் இழுத்து வீசப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஒன்றுமில்லை, இக்லாஸ் இல்லை, ரியா. எவ்வளவுதான் எங்களுடைய இபாதத்துகள் உலகத்துல ஏதாவது அடிப்படையிலே மற்றவர்களுக்காக செய்ய வேண்டும் என்று உள்ளத்துல வந்தா அதை செய்யாதீர்கள், விட்டுருங்கள். எந்த பிரயோஜனமும் இல்லை. நாளை மறுமையில அப்படி இபாதத் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட போய் சந்திச்சா அல்லாஹ் அதை வைட் வாஷ் ஆக்கி அழித்த நிலையிலே அதுக்குரிய ரிப்போர்ட்டை தருவான். இரண்டாவது யாரு? இந்த உலகத்துல நல்ல இபாதத்தை செய்வார், முன் சஃப்ல இருந்து தொழுவா, எல்லா சுன்னத்தான நோம்பையும் பிடிப்பார். ஆனா இந்த உலகத்துல வாழும் பொழுது ஏதோ ஒரு அடிப்படையில இன்னொரு இப்னு ஆதமுக்கு,
இன்னொரு மனிதனுக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் தன்னுடைய பேச்சாலோ வாயாலோ நடைமுறையாலோ அநியாயம் செய்தவன். உலகத்தில் அல்லாத ஹக்கை நிறைவேற்றிவிட்டு மனிதனுடைய ஹக்கிலே யாராவது குறை செஞ்சால் அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹக்கில் செய்யப்பட்ட இபாதத்தை அல்லாஹ் அளிப்பான். நல்லா சொல்லுறோம், அண்டை வீட்டாரோட சண்டை. என்ன சண்டை? இந்த வேலி உனக்குரியதா எனக்குரியதா? இந்த இடம் இந்த ஜான் உனக்கா எனக்கா? நன்றாக தெரியும் என்னுடைய அல்ல. ஆசை, ஆசை, பூமி ஆசை, நில ஆசை, தொழுது வேலி நடை, அதாவது அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரிக்கின்ற ஒரு முஸ்லிமாக வாழ்ந்தால், தொழுது இன்னொருவனை பற்றி புறம்பேசி மானத்தை வாங்கி வாழ்ந்தால் நாள மறுமையில அவனுடைய அமலும் வைட் வாஷ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சமுதாயம் நாளைக்கு வருவார்கள். அத்திஹாமா, திஹாமா என்பது அரபு நாட்டில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த மலைகளில் ஒன்று. அந்த அளவுக்கு மூட்டை மூட்டையாக ஒருவர் தன்னுடைய நன்மைகளை எடுத்துக்கொண்டு வருவார். அல்லாஹ் தஆலா விசாரணை நீதிமன்றம் வைப்பார். அவருடைய நன்மை மூடைகள் எல்லாம் இறக்குவார். யா அல்லாஹ், இது என்ற தொழுகை, இது என்ற நோன்பு, இது என்ற ஜக்காத், இது என்ற ஹஜ், இது அப்படி இது இப்படி. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவன் வருவான், வந்து சொல்லுவான், யா அல்லாஹ் ஷத்தமஹாத, என்ன ஏசினான், இவன் அநியாயமா என்ன ஏசினான், எனக்கு புரிஞ்சுனான், என்ன மானத்தை வாங்கினான், இன்னும் எனக்கு இப்படி செஞ்சான் அப்படி செஞ்சான் என்று பிரதிவாதிகளுடைய கூட்டம் வந்து ஒவ்வொன்றன் ஒத்தன் பின் ஒத்தராக வந்து 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 சேரும். சேர 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 ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் இறக்கி வைக்கின்ற அந்த நன்மைகள் எல்லாம் அந்த சைடுக்கு போகும். வருவார்கள், தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். இறக்குவதற்கு நன்மை இல்லை என்றால் சொல்லக்கூடியவர்களின் தீமையை இவருடைய அக்கவுண்ட்ல போட்டு அல்லாஹ் நரகத்திலே வீசுவான். ஒரு பிரயோஜனம் இல்லை. ரசூலுல்லாஹ் இவரை பற்றி தான் சொன்னார்கள், முஃப்லிஸ், வங்குரோத்துக்காரன், திவாலி. சஹாபாக்கள் கேட்டாங்க, வங்குரோத்துக்காரன் திவாலி என்றா யாரு தெரியுமா என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் நினைத்தார்கள் ரசூலுல்லாஹ் பிசினஸ் பேசுறார்கள் என்று, வியாபாரம் பேசுறார்கள் என்று நினைத்தார்கள். அப்ப சொன்னாங்க சஹாபாக்கள், யாருக்கு தீனார், திர்ஹம், தங்க காசி, வெள்ளை காசி, வெள்ளி காசி இருந்து அதெல்லாம் இல்லாமல் வாழி போனார்களோ அவர் தான் யார ரசூலுல்லாஹ் திவாலி, பகரத்துக்காரர், லொஸ்ட் என்றார்கள். அவரை நான் கேட்கல, கேட்டது யார? மறுமையிலே வந்து கொண்டு நன்மைகளை தூக்கி கொண்டு வந்து கொண்டு அவர்கள் வந்து அல்லாஹ் தன்னுடைய நன்மைகளை ஒப்படைக்கும் பொழுது உலகத்தில் செய்த அநியாயத்துக்காக தண்டிக்கப்படுவாரே, உலகத்தில் செய்த அநியாயத்துக்காக அவருடைய நன்மைகள் எல்லாம் இழப்பாரே, இவர்தான் முஃப்லிஸ், இவர்தான் வங்குரோத்துக்காரன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே உலகத்துல இபாதத்தை செய்வது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த இபாதத்தை பாதுகாப்பது, அழிப்படாமல் பாதுகாப்பது என்பது ரொம்ப 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 முக்கியமானது. இது ஒரு முஃமின் சரியான முறையில் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது. இபாதத்தை செஞ்சிட்டோம், தொழுதுட்டோம், இந்த கடமை முஞ்சி, இந்த ஜக்காத்தை நிறைவேற்றிட்டோம் என்று நினைத்து இருப்பது என்பது ஒரு முஃமினுக்குள்ள அழகான விஷயம் அல்ல. அந்த இபாதத்தை பாதுகாப்பதற்கு மரணம் வரைக்கும், எங்களை கபரிலே கொண்டு போய் வைத்து அடக்கம் செய்யும் வரைக்கும் இந்த இபாதத்தின் மூலம் அல்லாஹ் நன்மையை தருவானா என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது சலஃபுகளுடைய வழிமுறை, சஹாபாக்களுடைய வழிமுறை. இமாம் அஹ்மத் அவர்கள் கேட்கப்பட்ட கேள்வி, உலகத்துல எப்ப உங்களுக்கு ராஹத் கிடைக்கும் என்று கேட்டார்கள். எப்ப ஃப்ரீ கிடைக்கும் உங்களுக்கு, எப்ப சந்தோஷமாக இருப்பீர்கள், எப்ப ஃப்ரீயாக இருப்பீர்கள் என்று கேட்கப்பட்ட அவர் சொன்ன பதில், எப்ப என்னுடைய கால் சுவர்க்கத்தின் படியிலே வைக்கப்படுமோ அப்பதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்றார்கள். எவ்வளவு பெரிய இமாம், எவ்வளவு பெரிய இமாம், அறிஞர்கள், இந்த மார்க்கத்துக்காக சேவை செஞ்சவர்கள். பெருமை வந்துச்சா? நான் இவ்வளவு ஹதீஸ்களை தொகுத்தேன், இந்த பேர் இப்போ வரைக்கும் பேசப்படுகிறது, இத்தனை மாணவர்களை உருவாக்கினேன். பேசினார்களா? இல்லை. என்ன சொன்னார்கள்? யா அல்லாஹ், உனக்காக ஏத்துப்போ, இதை அழிச்சிடாத, பாதுகாக்கிறேன் என்று நன்மைகள் அளிக்கப்படாமல் இருப்பதற்கு அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். நாங்களும் அந்த பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு முஃமின்களாக மாறி. அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அடியான் தான் செய்த நன்மைகள் அழிபடுவதற்கும் தான் செய்த நன்மைகள் இல்லாமலாக போவதற்கும் மிக பிரதானமான காரணங்கள்ல ஒன்று, பிரதானமானது, நிறைய மனிதர்கள் இதில் சிக்கி தவிக்கிறார்கள். தெளிவில்லையே, தெளிவான மார்க்க விளக்கம் இல்லாததன் காரணமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
ஒரு மனிதனுடைய இபாதத் அழிவதற்குரிய காரணங்களில் பிரதானமானது. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் இந்த உலகத்துல செய்யக்கூடிய இபாதத்தை, அமலை, ஒரு வணக்கத்தை நான் சொன்ன விதத்தில் செய்யவில்லையோ, நான் காட்டிக் கொடுத்த விதத்தில் செய்யவில்லையோ, அந்த இபாதத்துகள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டது, ஒன்றுமே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய கண்டிப்பான கட்டளை. அவர் இந்த உலகத்துக்கு நபியாக வந்தார். அவர் நபியாக வந்த காரணம் இந்த உலகத்தில் மனிதர்கள் அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்பதை படிப்பிக்க வந்தார். எனவே அவர் படிப்பித்த விதம்தான் எங்களுக்குரிய பாடம். நானாக ஒன்றை நினைத்து, நீங்களாக ஒன்றை நினைத்து இந்த மார்க்கத்தில் ஒன்றை கூட்டவும் முடியாது, இந்த மார்க்கத்தில் இருப்பதை குறைக்கவும் முடியாது. அது நல்ல காரியமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் படித்து போய்விட்டார்கள். இப்ப இருக்கிறது ஃபாலோவே தவிர எடிட் அல்ல. எடிட் செய்யலாம். இன்றைக்கு பல பேருடைய வேலை மார்க்கத்தை எடிட் பண்ணுவார்கள், மார்க்கத்திலே இல்லாததை கூட்டுவார்கள். சொல்லக்கூடிய நியாயம் நல்லந்தானே, சரிதானே, நல்லமல் தானே. நல்லமலை காட்டித் தருவதற்கு ரசூலுல்லாஹ் வந்திருந்தார் என்றால் அது நல்லமலாக இருந்தால் ரசூலுல்லாஹ் காட்டித் தந்து போயிருப்பார்கள். அதனால இமாம் மாலிக் சொன்னார்கள், இந்த மார்க்கத்துல யாராவது புதிய ஒரு அமலை உருவாக்கி கொண்டு இது நல்லந்தானே, இது சரிதானே, இது நல்ல கிடைக்கும் தானே என்று யாராவது பேசினான், எப்படி யாராவது அப்படி சொன்னார், அவர் சொல்றார், இமாம் சொல்றார், ஸஅம ஃபகத் ஸஅம அன்ன முஹம்மதன் கத் கான ரிசாலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்துக்கு துரோகம் செய்தார் என்று அவர் சொல்ல வருகிறார். அப்படி சொன்னார். இமாம் மாலிக் இதை விளங்கப்படுத்துகிறார். இந்த மார்க்கம் பூர்த்தியானது. ஒரு மனிதன் சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய வழிமுறைகளை காட்டு தந்து விட்டு போய்விட்டார்கள். இருக்கிறத பின்பற்றுவதுதான் சுவர்க்கத்துக்குரிய வழியை தவிர இல்லாததை பின்பற்றுவது நரகத்துக்குரிய வழி. அது ரசூலுல்லாஹ் காட்டித் தராமல் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத ஒரு நன்மையை இவர் புதிதாக சொல்லுவார். எனவே ரசூலுல்லாஹ் மறைத்தார் என்று மறைமுகமாக சொல்ல வருகிறார். ஆபத்தானது. மதிப்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லுகிறது, நாளை மறுமையில சில பேருடைய நன்மை தராசை, நன்மையை, சில பேருடைய நன்மையை, அமல்களை தராசில் போட்டு நிறுத்தவே மாட்டான். யாரு தெரியுமா அவர்கள்? யார்? உதாரணமா, உலகத்துல நான் ஒரு குற்றவாளி, இந்த கேஸ கோர்ட்ல பாடம் எடுக்கிறதே இல்லை, விசாரணை ஒரு பக்கம் வைக்க, நான் நல்லவனா கெட்டவனா என்ற தீர்ப்பு ஒரு பக்கம் வைக்க, என்னை பாடம் எடுக்கவே இல்லை. ரிஜெக்ட்ல உச்சகட்ட ரிஜெக்ட். அது என்னை பாடம் எடுப்பது என்பது ஏதோ ஒரு வகையில பாடம் எடுக்கிறார்கள். நான் குற்றவாளியோ குற்றவாளியோ, ஆனா என்னை பாடம் எடுக்கவே இல்லை, அக்செப்டே இல்லை என்றால் எவ்வளவு பயங்கரமான செய்தி. குர்ஆன் சொல்லுகிறது, சிலருடைய அமல்களை நாங்கள் தராசில போட்டு நிறுத்த மாட்டோம். யார் அவர்கள்? வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆ. இந்த மார்க்கத்தில் இல்லாததை நல்லம் நல்லம் என்று கருதி அவர்களாக நினைத்து செய்த இபாதத்துகள் எங்கள் தராசில் நிறுத்தப்பட மாட்டார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன இபாதத்தை செய்கிறோம் என்பதை படியுங்கள். இதுக்கு மார்க்கத்தில் என்ன அங்கீகாரம் இருக்கிறது என்பதை தேடுங்கள், கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் அங்கீகாரம் இருக்கிறது. மார்க்கத்துல சஹாபாக்களுடைய காலத்தில் இது இருந்திருக்கிறது. இது இப்படித்தான் செஞ்சிருக்கிறாங்க என்பதை தெரிந்ததன் பின்னால் இபாதத்தை செய்யுங்கள். இல்லாவிட்டால் நாளை மறுமையில நீங்க 1000 ரக்காத் தொழுதாலும், வருடம் முழுக்க நோன்பு பிடிச்சாலும், அல்லாஹ்ட்ட இல்லாத ஒன்றை உருவாக்கி கொண்டு நீங்கள் செய்தால் ஃபஹுவரத்துன், அது நிராகரிக்கப்பட்டது, அதுக்கு நன்மை இல்லை. எனவே நாளை மறுமையின் கோலத்திலிருந்து நானும் நீங்களும் தப்போதுமாக இருந்தால், நானும் நீங்களும் அதிலிருந்து தப்பிக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய இபாதத்தை தூய்மையாக்கும். எங்களுடைய இபாதத்துல தூய்மை தன்மை இருக்கணும். முதலாவது இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக. இந்த இபாதத்தை நாங்க மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காக அல்ல, எந்த அளவுக்கு முடியுமான அளவுக்கு இபாதத்தை அல்லாஹ்வுடைய ரகசியத்தோடு பேண முடியுமோ அதுதான் உச்சகட்டம். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் இந்த இபாதத்தை செய்யறதுக்கு எப்படி வழிகாட்டுகிறது அதை தேட வேண்டும். உலமாக்கள் இருக்கிறார்கள், ஹதீஸ் இருக்கிறது, குர்ஆன் இருக்கிறது. தேடி எங்களோட வியாபாரம் நஷ்டம் போகாமல் தேடி தேடி படிக்கிறதுமாக இருந்தால் என்ன உங்களுக்கு என்ன உச்சகத்துக்கு போறோம், இதுல எப்படி நாங்கள் அதாவது லாபம் அடைகிறது,
நஷ்டத்திலிருந்து எப்படி தப்புறது, என்ன ஐடியா எடுக்கிறோம், எத்தனை துளர்ப்போ, எவ்வளவு ஆய்வு செய்யறோம். எங்களை மாற்றத்தை ஆய்வு செய்யலாது, எங்களை இபாதத்தை ஆய்வு செய்யலாது, எங்களை கொள்கையை தேடலாது, எனக்கு பாடமாக்கலாது. எப்ப பார்த்தாலும் ஜனாதா தொழுகைக்கு வந்தா பாடமாக்கிக்கோங்க, பாடமாக்கிக்கோங்க, பாடமாக்கிக்கோங்க துவாவை. ஏன் அந்த துவாவை பாடமாக்குறதுக்கு 20 வருஷம் தாண்டியும் இன்னும் அந்த துவா பாடும். நாளை மறுமையில போயிட்டு அல்லாட்ட கடமைகளை விட்டதன் பின்னால் எனக்கு ஒருத்தரும் சொல்லி தரல, எனக்கு ஒருத்தரும் பார்க்கல, எங்கட பள்ளியில சொல்லல என்ற காரணங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எடுபட முடியாது. உலகத்துல நஷ்டம் போகாமல் நாம் என்னை காத்துக் கொள்கின்ற அதே நடவடிக்கை, அதற்கு மேலால் உள்ள முயற்சிகளை மார்க்கத்துக்கு முதலாவது நாங்கள் எடுக்க இடம் கொடுக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளி. அன்பான இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அடுத்ததாக இபாதத் செஞ்சு விட்டு பெருமையாக பேசாதீர்கள். இப்ப நோம்பு முடிஞ்சா ஷைத்தான் வருவான். பெருநாள் நாளைக்கு நாங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருப்போம் வீட்டுல. ஷைத்தானுக்கு வேணும் இந்த நன்மையெல்லாம் எப்படியாவது எடுக்கும். இவன் இருந்து இவன் கஷ்டப்பட்டு தொழுதை கியாமுல்லாது இதெல்லாம் நிறைச்சி வச்சிருக்கிறான், இவன் எப்படி புடுங்கிறது, அவன் திட்டம் வித்தியாசமான வருவான். நாங்கெல்லாம் பேசிக் கொண்டிருப்போம். ஒருத்தர் சொல்லுவார், மாஷா அல்லாஹ் இந்த நோம்புல என்ன எனக்கு 2 குர்ஆன் ஓதிப்பட்டா, 3 குர்ஆன் ஓதின, கியாமுல்லை 1 கூட்டு விடல, நானா சுன்னத்து 1 கூட்டு விடல, மாஷா அல்லாஹ் எல்லாத்தையும் செஞ்சுட்டு க்ளோஸ். யாத வேலை, ஷைத்தான வேலை. ஏன் இதை சொல்லணும், யாருக்கு சொல்லணும், என்னத்துக்கு சொல்லணும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்விடத்துல தொழுவோம், தொழுதவன் பின்னால் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, யா அல்லாஹ் உனக்காக தொழுதுட்டேன், இதுல குறை இருக்கும், யா அல்லாஹ் நாளை மறுமையில இதற்கான முழுமையான கூலியை தருவாயாக என்பதுதான் உள்ளம் பேசணும், நாவு பேசணும். உள்ளம் சொல்லணும், நாவு சொல்லணும். இபாதத்தை சொல்லி காட்டாதீர்கள். இபாதத்தை அல்லாஹ்வுக்காக மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இபாதத்து தான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அது போன்ற கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.